வணக்கம் தலைமையிலே. நீங்கள் பார்க்கும் இந்த புகைப்படம் 5 இந்திய இராணுவ மாவீரர்களின் கடைசி புகைப்படம். இது இந்தியாவிலும் ஏன் உலகத்திலுமே தலை சிறந்த கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், எலைட் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. இந்திய இராணுவ பாரா எஸ்எஃப் சிவப்பு பேய்கள் அந்த படைப்பிரிவை சேர்ந்த 5 மாவீரர்கள் புகைப்படம் தான் இது. பாரா எஸ்எஃப் வந்து பல படைப்பிரிவை பிரித்து வச்சுருக்கிறாங்க. எந்த இடத்துல சண்டை நடக்குதோ அந்த இடத்துக்கு தேவையான படைப்பிரிவு அனுப்புவாங்க. இவங்க 4வது பாரா எஸ்எஃப் சேர்ந்தவங்க, 4th பாரா எஸ்எஃப். இவங்க வந்து ஆன்டி டெரரிசம், தீவிரவாத எதிர்த்து போராடுதலும், மவுண்டன் வார்ஃபேர், மலைகளிலும் மலை உச்சியிலும் நடக்கிற சண்டையில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவங்க இந்த 4th பாரா எஸ்எஃப் சேர்ந்தவங்க. இவங்க வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனில் பங்கு பெற்றிருந்தாங்க. 2016 வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம இந்திய ராணுவம் பண்ணோம். அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்பிரிவும் இந்த 4th பாரா எஸ்எஃப் தான். அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் இந்த 5 பேரும் பங்கு பெற்றிருந்தாங்க. பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி சென்று பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் இராணுவ வீரர்களையும் 36 பேர்த்தை கொண்டு வித்தவுட் லாஸில் திரும்பி வந்தாங்க. 36 பேர்த்தை கொண்டு வர்றவங்க ஏன் இங்கே 5 பேர் வீர மரணம் அடைஞ்சாங்கன்னா, அந்த இடம் நீங்கள் அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த கமாண்டா வந்து இடுப்பளவு பனியில் புதஞ்சு போய் நிற்பார். இடுப்பளவு பணியில் நிற்கும்போது ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது மிகுந்த சிரமம். அந்த இயற்கையோட ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் 5 பேர் வீர காவியம் அடைந்தார்கள். இது என்னைக்கு நடந்துச்சு, இந்த என்ற தினத்தை இந்த பாகிஸ்தான் பேடிகள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னாலே அந்த பாகிஸ்தான் பயங்கரவாத பேடிகளின் நயவஞ்சக திட்டம் நம்மளுக்கு தெரியும். அதே சமயத்தில் என்னதான் அவங்க திட்டம் போட்டாலும் தங்களுடைய உயர்ந்த வீரத்தாலும் தியாகத்தாலும் அனைத்தையும் முறையடிச்சு நம்மளை பத்திரமா காப்பாற்றுற நம்ம இந்திய இராணுவத்தின் வீரங்களும் புரியும். இது வந்து பாகிஸ்தானில் வந்து குப்வாரா என்ற மலைப்பகுதியில் நடந்ததுனால குப்வாரா என்கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சரியான பேர் ஆப்ரேஷன் ரந்தோரி பேகன். ஒரு வலிமிகுந்த வீரமான ஒரு ஆப்ரேஷன். இது 2020 வந்து மார்ச் மாதம் 25 அந்த மே மாதம் வரைக்கும் உலகம் முழுவதும் இந்த கொரோனாவால் பொது முடக்கம் பண்ணியிருந்தாங்க. இந்த கொரோனா வைரஸ் கிருமி எவ்வளோ பெரிய ஆபத்தானன்னு சொல்லி தெரியாமல் எல்லாருமே அந்த பொது முடக்கத்தில் பயந்துக்கிட்டு வீடுகளை சாத்திக்கிட்டு நம்ம எல்லாம் குடும்பங்களோடு இருந்தோம். இந்த சமயத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்பின பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா, 5 பேர்ட்டையும் அசால்ட் ரைஃபிள் இருந்தது, ஆயிரக்கணக்கான குண்டுகள் இருந்தது, கையெறி குண்டுகள் இருந்தது. இந்த சமயத்தில் வந்து இந்த கொரோனாவை பயந்து இராணுவ வீரர்கள்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க, போலீஸ்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க, நம்ம இந்தியாவுக்குள்ளே போயிடலாம், பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகளை கணக்கில்லாமல் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நயவஞ்சக திட்டத்தோட ஊடுருவி உள்ளே வந்தாங்க. ஏப்ரல் 1 2020 இந்திய இராணுவம் வந்து இவர்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. ட்ரோன்களை வந்து எல்லையில் பறக்க விடுறது வழக்கம். ஒரு ட்ரோனில் வந்து இவங்களோட புகைப்படம் பதிவாயிருந்தது. அது போக அந்த பனிப்பாறையில் பனி பிரதேசங்களில் புதிதான காலடி தரங்கள், இவங்களோட காலடி தரங்கள் இருந்துச்சு. அப்போ இந்திய ராணுவம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, பயங்கரவாதிகள் ஊடுருவிட்டாங்க, மக்களை சந்திக்கும் முன்னே இவங்களை முடக்கணும்னு சொல்லி இந்த புதன்கிழமை ஏப்ரல் மாதம் 2020 முதல்ல வந்து இந்த சண்டைக்கு வந்து இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஜாட் பிரிவு தான் இதில் களமிறக்கப்பட்டாங்க. புதன்கிழமை இவங்கெல்லாம் பூரா தேடி பார்த்தாங்க, சிக்கலை. 2ஆம் தேதி ஜாட் பிரிவோட ராஷ்ட்ரிய ரைஃபிள் ராணுவமும் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களும் சேர்ந்து தேடி பார்த்தாங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதிலாம் போகுது. சில இடங்களில் துப்பாக்கி சண்டை நடந்துச்சு, ஆனால் கொல்ல முடியல அவங்கள, அந்த பயங்கரவாதிகளை கொல்ல முடியல. அப்போ இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மக்களை இவங்க சந்திக்கிறதுக்கு முன்னால் இவங்களை நிர்மூலம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட படை பிரிவு எல்லா பெரிய சண்டைகளிலும் இந்த பாரா எஸ்எஃப் சிவப்பு பேய்கள் தான் வராங்க. 4th பாரா எஸ்எஃப்பை சேர்ந்த 2 டீமை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டீமுக்கு 6 பேர், இன்னொரு டீமுக்கு 6 பேர், மொத்தம் 12 பேர் இருக்கிற கமாண்டர்ஸ், பாரா எஸ்எஃப் கமாண்டர்ஸ் இதுக்கு வந்திருந்தாங்க. இதில் வந்து ஒரு டீம் என்ன சொன்னாங்கன்னா, ஹெலிகாப்டர் மூலமாக இந்த குப்வாரா மலை உச்சியில் எங்களை வந்து இறக்கிடுங்க, நாங்கள் மலை உச்சியிலேருந்து படிப்படியாக கீழே வரோம், வர வழியில் வந்து கண்டிப்பாக தீவிரவாதிகளை மாட்டிடுவாங்க, நாங்கள் சுட்டு நிர்மூலமாக்கிறோம், இந்த மக்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி சனிக்கிழமை 4ஆம் தேதி இந்திய இராணுவ துருவ ஹெலிகாப்டர் மூலமாக அவங்கள வந்து மேலே இறக்கி விட்டாங்க. ஆனால் அங்கே தான் இந்த இயற்கை சதின்னு சொல்ல முடியும். பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததுனால இறக்கி விடப்பட்டதில் இடுப்பளவுக்கு எல்லாருமே புதஞ்சு போயிருந்தாங்க. இடுப்பளவு பனிக்குள் இருக்கும்போது அடுத்த காலை எடுத்து வைக்கிறது மிக சிரமம். ஆனால் எங்கேயும் அவன் ஒளிஞ்சிருக்கான் பயங்கரவாதி, அவனுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட், இவங்களுக்கு அந்த இடம் மைனஸ் பாயிண்ட். இந்த 6 பேர் வந்து சுபேதர் சஞ்சீவ் குமார், இவர் தான் இந்த டீமோட ஹெட்டு. ஹவில்தார் தேவேந்திர சிங்,
பாராட்ரூப்பர் சத்ரபால் சிங், பாராட்ரூப்பர் பாலகிருஷ்ணன், பாராட்ரூப்பர் அமித்குமார், பாராட்ரூப்பர் சோனு தர்சிங் தமாங். இந்த 6 பேர் தான் அந்த மலை உச்சிக்கு போனவங்க. இன்னொரு 6 பேர் சேர்ந்த டீம் கீழே இருந்தாங்க. இவங்க அந்த பனிப்பொழிவு இடுப்பளவு இருந்தாலும் அதுக்கு மேலே சில இடங்கள் அதுக்கு மேலே பனிப்பொழிவு இருந்தாங்க. படிப்படியாக இறங்கி தேடுதல் வேட்டை நடத்திட்டே வந்தாங்க. சில இடங்களில் அவங்களும் துப்பாக்கி சண்டை போட்டாங்க. இவங்க அப்படி வரும்போது பனி எல்லாமே மூடி இருந்ததுனால பனிச்சரிவு எங்கே இருக்குது, சமதளம் அதாவது சரியான வழி எங்கே இருக்குன்னு சரியாக கண்டுபிடிக்க முடியல. அப்போது ஒரு இதில் 6 பேர்த்துல 3 பேர் வந்து ஒரு பனிச்சரிவோட நுனியில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் தெரில, வெயிட்டு தாங்காமல் அந்த 3 பேருமே அந்த பனிச்சரிவில் கீழே விழுந்தாங்க உருண்டு. 150 அடியிலேருந்து 200 அடி இருக்குன்னு சொல்லப்படுது. 200 அடி வரைக்கும் சரிஞ்சு உருண்டு கீழே விழுந்தாங்க. அந்த 3 பேர் வந்து இதுக்கு டீம் ஹெட்டாக போன சுபேதார் சஞ்சீவ்குமாரும், பாராட்ரூப்பர் சத்ரபால் சிங், பாராட்ரூப்பர் அமித்குமார் இந்த 3 பேர் தான் சரிஞ்சு போய் விழுந்தது. இவங்க 200 அடி உருண்டு சரிஞ்சு விழுந்த இடத்த எங்கே பார்க்கும்போது அங்கே தான் அந்த 5 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஒளிஞ்சு இருந்திருந்தாங்க. அவங்க தயாராக இருக்காங்க. இவங்க உருண்டு விழுகிறாங்க. எந்தவித ஈவிரக்கம் இல்லாமல் அந்த பயங்கரவாதிகள் இவங்களை சுட்டு கொண்டாங்க. அதில் வந்து இந்த அமித்குமார் அவர்களோட உடம்புல வந்து 15 குண்டு பாய்ந்திருந்தது. மிச்ச 2 பேர்த்துக்குமே அந்த அளவுக்கு குண்டு பாய்ந்தது. ஆனாலுமே 200 அடி சரிஞ்சு விழுந்தும் துப்பாக்கிகள் குண்டுல துப்பாக்கி குண்டு இவ்வளோ குண்டுகள் பாய்ந்திருந்துமே திரும்ப சுட்டு 2 பயங்கரவாதிகளை அவங்க சுட்டு கொண்டாங்க. இவங்க 3 பேர் பலியானாங்க. இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு அந்த சரிஞ்சு விழுந்தா பார்த்து மிச்சம் இருந்த 3 பேரும் தங்கள் உயிரையும் காப்பாற்றாமல் அந்த பனி சரிவில் இறங்கி வந்தாங்க. அவங்களையுமே இந்த பயங்கரவாதிகள் சுட்டாங்க. அவங்களும் திரும்பி சுட்டதில் மீதம் இன்னொரு 2 பயங்கரவாதி அதே இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஒரு பயங்கரவாதி அந்த இடத்துல எஸ்கேப்பை தப்பிச்சோன்னா கீழே இருந்த ஜாட் படை வீரர்கள் அவங்க நிர்மூலம் பண்ணாங்க. 5 பயங்கரவாதிகளும் முற்றாக ஒழிக்கப்பட்டாங்க. ஆனால் அங்கே இப்போ சம்பவ இடத்துல வந்து 3 பேர் ஸ்பாட்லேயே இந்த கமாண்டர்ஸ் இறந்துருந்தாங்க. மிச்சம் இந்த 3 கமாண்டர்ஸை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. 2 பேர் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் பொழைச்சிக்கிட்டார். அந்த சோனு தர்சிங் தமாங் இவர் தான் பொழைச்சிக்கிட்டார். மிச்சம் 5 பேருமே வீரமரணம் அடைந்தாங்க. அங்கே மரணம் அடைஞ்சு கிடந்த 3 பேர்த்து கூட அன்றைக்கி போய் அவங்களால காப்பாற்ற முடியல. இந்திய ராணுவத்தால் இரவாயிரனால காப்பாற்ற முடியல. பகலில் தான் போய் பார்க்க முடிஞ்சது. பகலில் போய் காப்பாற்ற போகும்போது 4 பயங்கரவாதிகள் இந்த 3 இந்திய மாவீரர்கள் பக்கம் தான் எல்லாம் கிடந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு அடியில் கேப்பில் எல்லாமே கிடந்தாங்க. கை சண்டை போட்ட தடயம் இருந்தது. இந்த டீம் ஹெட்டாக இருந்தவர் வந்து இன்னொரு ஒரு பாகிஸ்தான் பயங்கரமான மேலே கடந்தார் சொல்லப்படுது. கை சண்டை போட்டதுக்கு கண்டிப்பான ஆதாரம் சொல்லப்படுது. அப்படி மேலே கடந்தாங்க. அந்த சூழலை தான் அந்த பிணங்கள்லாம் பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள உடம்புல கைப்பற்றி கொண்டாந்தாங்க. ஒரு எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்கள் செய்கிறவங்க இந்த ஆப்ரேஷனில் வந்து இந்த இயற்கையின் சதினே சொல்ல முடியும். அதனால தான் வீரமரணம் அடைஞ்சாங்க. நீங்கள் இந்த நாளை கொண்டு யோசித்து பாருங்கள். பொது முடக்கமான நாள். உலகமே இந்த கொரோனா வைரஸுக்கு பயந்துக்கிட்டு உலகமே தங்களை வீடுகளை பூட்டிக்கிட்டு குடும்பங்களோட நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்த நாள். குடும்பங்களோட இருந்தோம், இன்றைக்கும் குடும்பங்களோட இருக்கிறோம். ஆனால் அந்த கொரோனா வைரஸுக்கும் பயப்படாமல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்க்காம அவ்வளோ பெரிய மலை உச்சியில் போய் அந்த பனிகளுக்கு அது குளிர் வந்து எலும்பை ஊடுருவும் குளிர் அப்படிம்பாங்க. அந்த குளிர்லையும் வந்து போய் தங்கள் வீட்டை விட்டு ரொம்ப தொலைவில் போய் இந்த இந்திய மக்களுக்காக சண்டையில் ஈடுபடுறாங்க, வீரமரணம் அடைகிறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த கொரோனா காலகட்டத்திலையும் சந்தோஷமாக வீட்டோடு இருந்தோம். இன்றைக்குமே நம்ம குடும்பங்களோட சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் அந்த 5 இராணுவ மாவீரர்கள் ஒருபோதும் இனி அவங்க குடும்பத்தோட சேர போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல. அவங்க குடும்பங்களுக்குமே அவங்களுடைய புகைப்படங்கள் தான் இனி அவங்களுக்கு துணையாக இருக்க போகுது. நிச்சயம் அவங்க திரும்ப வரப்போதில்லை. அவங்களோட என்றைக்குமே நம்ம நினைவில் வச்சுக்கோம். இதில் வந்து பாராட்ரூப்பர் சத்ரபால் சிங் இவருக்கு வந்து வெறும் 23 வயசு தான், கல்யாணமே ஆகலை. அதே போல் பாலகிருஷ்ணன் அவருக்கும் 25 வயசு தான், கல்யாணமே ஆகலை. தங்களை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. மற்றவங்க வந்து தங்கள் குடும்பங்களை விட்டுட்டு அவங்களும் பிரிஞ்சு போயிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வீரத்துக்கு சொந்தமானது நம்முடைய இந்திய இராணுவம். அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. அவங்க குடும்பம் பற்றி கவலை இல்லை, குளிர்களை பற்றி கவலை இல்லை, தங்களை பற்றி கவலை இல்லை. அவங்களுடைய எண்ணம் எல்லாமே இந்த இந்திய மக்கள் பத்திரமா குடும்பங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்காங்க.
அந்த நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த அரசியல்வாதிகளோ இந்த தலைவர்களோ நம்ம காரணம் நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. முதல் சொல்லணும்னா இந்த நம்ம இந்திய இராணுவ மாவீரர்லாம் சொல்லணும். எல்லையில் பண்ணுறவங்களுடைய தியாகத்தினால தான் இந்த பேடிகள், பாகிஸ்தான் பேடிகள் வந்து அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வர விடாமல் அங்கேயே முடக்கம் பண்ணுறாங்க. நிச்சயமாக வந்து நம்ம வந்து அவங்க குடும்பத்துக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நிச்சயமாக வந்து அவங்கள பற்றி பேசலாம், அவங்கள பற்றி புகழலாம். அவங்களுக்காக நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட வேண்டுதல் செய்யுங்க. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு வந்து தேவையான எல்லாமே நல்லதாக உயர்வாக நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். நன்றிகள்.